இந்த மகா மகத்துவம் உள்ளவருடைய வானத்திலும் பூமியிலும் உயர்ந்தவராகிய 1000 பதினாயிரங்களுமான தேவ தூதர்களால் 24 மணி நேரமும் புகழப்பட்டுக் கொண்டிருக்கிற முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடக்கப்பட்டிருக்கிற எல்லா ஜனத்துக்கும் இரட்சகராய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தை தொழுது கொண்டு அவருக்கு ஆராதனை செலுத்தி அவருடைய சத்தத்தை கேட்கபடி காத்திருக்கிற தேவனுடைய ஜனமாகி நமக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பாதத்தில் வந்து காத்திருக்கிற நமக்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களாகிய நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் தடைபடாதபடி குறைபடாதபடி நிறைவாய் சம்பூர்ணமாய் நம்மை தேடி வரும். விதைக்கிறவன் அறுப்பான், விதைத்தால் அறுப்பாய், விசுவாசித்தால் பிழைப்பாய். கையை தட்டி கட்டமை பற்றி விதைத்தாய் அறுப்பாய், விசுவாசித்தால் பிழைப்பாய். ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி போயிட்டார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன பண்ணுவ? அப்ப நீ விசுவாசித்தால் யாருடைய மகிமை பார்க்க முடியும்? அவருடைய அற்புதங்களை அதிசயங்களை நீ பார்க்க முடியும். விசுவாசத்தை விட்டு தேவ ஜனங்களை திருப்பினோம். அல்லேலூயா. தேவன் மேல் ஜனங்களுக்கு என்ன வரக்கூடாது? விசுவாசம் வரக்கூடாது. மகா பெரிய சிங்கங்கள் முன்னாடி நிக்குது. உயிர்த்தெழுந்த வல்லமை குறித்து பேசுறோம். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை உன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறது? இயேசு எதற்கு உயிரோடு எழுந்திருக்கணும்? அவர் உயிரோடு எழுந்ததனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அது உங்களுடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு எதற்காக அது அந்த உயிர்த்தெழுதல் அமைக்கப்பட்டிருக்கிறது பார்க்க போறோம். நீங்க அவர் உயிரோடு எழுந்த பிறகு என்ன நடந்தது என்று பார்க்க போறோம். அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு ஜனங்களை திசை திருப்பணும். இது யாருடைய வேலை? யாருடைய வேலை? அல்லேலூயா. அது யாருடைய வேலை? நல்ல சொல்ல, யாருடைய வேலை? பிசாசின் தந்திரங்கள். பிசாசு வேதம் சொல்லுகிறது, யாரை விழுங்கலாமே என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அதிலே சிலர் விழுந்து விடுகிறார்கள். அவன் மறைவாய் விரிக்கிற வலையில் சிலர் அகப்படுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல கர்த்தர் நம்மை விடுவித்து அவருடைய சமூகத்தில் கட்டப்பட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய அம்புக்கும் அவனுடைய வில்லுக்கும் அவனுடைய பட்டயத்துக்கும் விலக்கி நம்மை கர்த்தர் அவருடைய மறைவிலை கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென். அதான் வேதம் சொல்லுகிறது, கண்ணி வெடித்தது, நாங்கள் தப்பினோம். அல்லேலூயா. பொல்லாத பிசாசானவன் சபைக்கு வராதபடி பல பேரை வச்சுக்கிறான். அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு விலகணும். செங்கடலை கொண்டாந்து முன்னாடி வச்சுட்டான். போறதுக்கு வழி தெரியல. நான் செய்தி போனோம், போறதுக்கு வழி தெரியல. உடனே ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்தாங்களா? விசுவாசனாங்களா? கர்த்தரை துதித்தார்களா? இல்ல ஜெபம் பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? நாங்கள் அந்த அடிமைத்தனத்துல, அந்த இருளான வாழ்க்கையில, அந்த பிரச்சனையில, அதே கஷ்டத்துல, எகிப்தின் அடிமைத்தனத்துல இருக்கும்போது வேலை செய்ய சொன்னோம் அல்லவா? வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிறோம். எகிப்திற்கு வேலை செய்வது எங்களுக்கு நலமா இருக்குமே. மோசேஸ் தேவனால் அனுப்பப்பட்டவனே, ஏன் எங்களை அந்த எகிப்திற்கு கொண்டு வந்த? அங்கே இருந்தாவது வேலை செஞ்சு ஏதாவது கொடுக்கறத சாப்பிட்டு நாங்க இருந்திருப்போமே. இந்த வனாந்திரத்தில் சாகவா எங்களை கொண்டு வந்த என்று தேவ ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் மோசேக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். தேவனை மறந்தார்கள். அல்லேலூயா. அங்க இருந்தாவது வாரத்துல ஒரு நாள் கறியோ கிரியோ மீனோ கீழ கொடுப்பான். ஏதோ காய்கறி சாப்பிட்டு வேலை செஞ்சு அங்க இருந்தா பொழைச்சு இருப்போம், வாழ்ந்து இருப்போம். அங்க இருந்து எங்களை விடுவித்து, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே இருந்தாவது அது பண்ணிக்கின்னு ஏமாத்தின்னு பொய் சொல்லிக்கின்னு
ஏதாவது சாப்பிட்டு போயிட்டு வந்தேன்னா ஏதாவது கொஞ்சம் தப்பு பண்ணிட்டு எப்படியாவது வாழ்ந்து வந்திருப்பேனே. எப்படி சொல்றாங்க அவங்க? அங்க எகிப்தில் இருக்கும் போதாவது ஏதாவது கண்ணை கண்ணை மூடிட்டு ஏமாத்திட்டு போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு குடிச்சிட்டு ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி தப்பு பண்ணிட்டு நான் எப்படியாவது இருந்திருப்பேன். நல்லா தானே இருந்தாங்க, சுகமா தானே இருந்தாங்க. அப்ப ஏதாவது கிடைக்கும், கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் இல்லை. ஆனா நான் நினைக்கிற மாதிரி வாழ்ந்து நிற்பேன்ல, இங்க வந்தா என்ன சாக அப்படி நினைப்பேன் நினைக்கிறாங்க. அங்க இருந்தாலும் அங்க அந்த அந்த கோயிலுக்கு போயிருந்தாலும் இந்த கோயிலுக்கு போயிருந்தாலும் அந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் நல்லா இருந்திருப்போமே. இங்க சபையில கொண்டு வந்து என்னை சாகடிக்கவா, வனாந்தரத்தை கொண்டு வந்து சாகடிக்கவான்னு யாரை கேட்கறாங்க? சபைக்கு கொண்டாதான் பிரச்சனை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா. அப்படி எதுக்கு அங்கதான் ஒரு பிரச்சனை வரும்? சபைக்கு போனா பிரச்சனை வரும். வாழ்க்கையில கஷ்டமா வருமா? என்ன வரும்? வாழ்க்கை என்ன வரும்? ஞானசாரம் எடுத்துறாத. ஞானசாரம் எடுத்த வாழ்க்கை என்ன வரும்? கஷ்டம் வந்துடும், பிரச்சனை வந்துடும். இப்படி ஒரு பயத்தை யாருக்கு வச்சுட்டு உனக்கு? ஞானசாரம் எடுப்பது யாருக்கு மகிமை? நல்ல ஞானசாரம் எடுப்பது யாருக்கு மகிமை? ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அப்ப யாருக்கு பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை? பிசாசு பிரச்சனை. அதனாலதான் உனக்கு வந்து ஆவி அனுப்புறான். பிசாசின் ஆவியை எழுப்பி ஞானசாரம் எடுக்காத, ஞானசாரம் எடுத்தா உனக்கு பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், வீட்டுல சண்டை வரும். இப்படி உன்னக்குள்ள தூண்டி பல பேர் இன்னும் ஞானசாரம் எடுக்காம வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். அது போல இவங்க கேட்கிறான், எகிப்தில் இருந்தாவது நாங்க நல்லா இருந்திருப்போமே, இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தா எங்களை அழிக்க பார்த்த, சாகடிக்க பார்த்த என்று யார் சொன்னது? இத ஜனங்கள் சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையே ஞாயிற்றுக்கிழமை தினத்துல உயிர்த்தெழுந்த நாளிலே சபைக்கு வராதபடி தடுக்கிறவன் யாரு? நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன செய்யுது பாரு. போதும். இப்ப நாம கடந்த வாரம் பார்த்த 27ஆம் அதிகாரம், மத்திய 27ஆம் அதிகாரம் 51 2, 3, 51, 52, 53 வசனங்களை நாம் மேலோட்டமாக பார்த்து நாம் கீழே வருவோம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலே தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. இது எப்ப நடந்தது? மேலகர வசனத்தை டச் பண்ணி வந்துருவான். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்ன விட்டாரு? ஆவியை விட்டார். நல்லா புரிஞ்சுக்கோ. போன வாரம் கேட்காதவங்க கேட்டுக்கோ. இயேசு எதை விட்டாரு? இயேசு விட்ட அந்த ஆவி எங்க இருக்குது? படி சொல்லி சீக்கிரம். இயேசு விட்ட அந்த ஆவி எங்க இருக்குது? எங்க இருக்குது? நல்லா எப்படி பாக்குறாரு? ஆவி என்னது? ஆவினா பார்த்த. இப்ப நீ சரியா இப்ப என்ன அழகா நீ இப்பதான் நல்லா படிச்சு 1வது 2வது 3வது நல்லா படிச்சு வரப்பொழுது நல்லா படிக்கிறீங்க. ஆவினாது பார்த்த. கரெக்ட். இப்ப அங்க போவோம். எங்க போவோம்? அங்க போவோம். யோவான் 1:1க்கு போவோம். போயிட்டு வருவோம். நல்லா புரிஞ்சுக்க. உனக்கு விளக்கமா சொல்லிட்டு வரேன், உனக்கு புரியணுன்றதுக்காக. எடுத்து வாசி. யோவான் 1:1 எடுத்து வாசி. ஆதியிலே வார்த்தை இருந்தது. எந்த வார்த்தை? வார்த்தை என்னது? தகடேன்னு பேசு. வார்த்தை நேரம் கூட நீ எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வார்த்தை என்னது? ஆவினா வார்த்தை. இப்ப வேதம் சொல்லுது ஆதியில என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. எங்க ஆதியில இருந்தது? இப்ப ஆதியாகமம் 1க்கு போ. தகடேன்னு போயிடு. இப்ப ஆதியாகமம் 1க்கு போ. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். படிங்க, முதல்ல படிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் எதிர சிருஷ்டித்தார். வார்த்தையினாலே. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்ப எதுலதான் எல்லாம் உருவாக்கப்பட்டது? எதுல? வார்த்தை. எதுல? அப்ப வார்த்தை என்னது? ஆவியில உருவாக்கப்பட்டது. எதுவுமே மாமிசத்துல கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. எதுவுமே மாமிசத்துல என்ன பண்ணது இல்ல.
எல்லாம் ஆவியில உருவாக்கப்பட்டது. ஆவியில ஊழியம் செய்கிறேன், ஆவியில ஊழியம் செய்கிறேன், ஆவிக்குரியவன் நான், விசுவாசம் உள்ளவன் நான், கர்த்தருக்குரியவன் நான், கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று மார்த்தட்டிக் கொள்ளுகிறவர்கள் அநேகர் உண்டு. என்ன தெரிகிறாங்க? நான் தான் நான் தான். யார் எப்படி சொல்றாங்க? அப்படியா? நான் தான் நான் தான். எத்தனை வயசு ஊழியக்காரன் நானே? எத்தனை வயசு ஊழியக்காரன்? எத்தனை வயசு விசுவாசி நானே? நானு 20 வருஷம் ஊழி விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி, 60 வருஷம் விசுவாசி, 40 வருஷம் விசுவாசி. என்ன பிரயோஜனம்? நல்ல கவனி, நல்ல கவனி. ஒரு ஆடு இருந்தா அந்த ஆடு என்ன பண்ணா? என்ன பண்ணா? குட்டி போடணும். குட்டி போடாத ஆட்டுக்கு பேர் என்னது? மலட்டாடு. நீ குட்டி போடுற ஆடு மலட்டாடா? என்ன ஆடு நீ? நம்மள என்ன ஆடு? இங்க ஆணும் பெண்ணும் ஒண்ணுதான். குட்டி போடணும்னு முன்னப்பட சொல்ல வேண்டியது. ஒரு ஆடுன்னா அந்த ஆடு என்ன பண்ணா? குட்டி போடணும். நீ 20 வருஷம் விசுவாசி என்ன பிரயோஜனம்? நீ 30-40 வருஷம் விசுவாசி ஊழியது என்ன பிரயோஜனம்? என்ன பண்ணிருக்க நீங்க? என்ன பண்ணிருக்கணும்? குட்டி போட்டிருக்கணும். கோடாரி ஆனது எங்க வைக்கப்பட்டிருக்குது? நான் டக்கடன்னு சொல்றது போய் சொல்றேன். ஆவியில பேசுகிறேன், டக்கடன்னு பேசுறேன். கோடாரி எங்க வைக்கப்பட்டிருக்குது? மரத்தின் வேர் இருக்கு. மரம் யாரு? நீதான். மரத்தின் வேர் இருக்கு, கோடாரி வைக்கப்பட்டிருக்குது. நல்ல கனி கொடுக்கல, கனி கொடுக்கல, கோடாரி உன்னை வெட்டும். கனி கொடுத்துட்ட தப்பிச்சுட்ட. குட்டி போட்ட எஜமான் வச்சிருப்பான். குட்டி போடல கசப்பு கனி போயிடுது. நல்ல புத்தி. குட்டி போட்டா இது வருஷத்துக்கு ஒரு முறை 3 நாள் குட்டி போடுதுன்னு மேய்ப்பு என்ன பண்ணுவாங்க? உன்னை பெசல கவனிப்பான், உனக்கு பெசல கவனிப்பான். நல்லா புத்திக்கு உன்னை குளிப்பாட்டமா அதை பண்ணமா உனக்கு தீனி வைப்பான். நீ தான் குட்டி போடுறீ அப்படின்னு. ஆனா நீ குட்டி போடல என்ன பண்ணுவான்? உன்னை வட அந்த வாங்கி போட என்ன பண்ணுவான்? அவங்கிட்ட வித்துருவான். காசுக்காரன் கட்ட. காசுக்காரன் யாரு? குட்டி போட்டா மெயின் பண்ணி கொடியில வச்சிருப்பாரு. குட்டி போடலன்னா எங்க வச்சிருவாரு? யாரு? கசாப்பு கடைக்காரங்க. யாரு? புரிஞ்சுக்கோ. கோடாரி மரத்தின் பேருக்கு வைக்கப்பட்டிருக்குது. நல்ல கனி கொடுக்கிற மரத்தை கர்த்தர் வெட்ட மாட்டாரு. கனி கொடுக்காத மரத்தை என்ன பண்ணுவாரு? கர்த்தர் வெட்டிடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் அவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் அவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. 2020 தெளிவா சொல்ற சபைக்கு ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். சும்மா ஊர்ல சுத்திக்கிட்டு பொய் பேசி தெரியக்கூடாது. சில பேர் ஊர்ல சுத்தி சில பேர் என்ன பண்ணக்கூடாது? பொய் பேசி தெரியக்கூடாது. 2021 7ஆம் மாசம் 6ஆம் மாசம் கடைசி வாரம் நாங்க போய் இந்த சபையில நின்றோம். எப்ப? 2021 6ஆம் மாசம் கடைசி வாரம். ஏன் என்ன தெரியாது? சொன்னதா தெரியுமா? ஆமா, கரெக்ட் தான். நல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வாரம் தான், அதுக்கு முன்னாடி வாரம் 21வது வருஷம் 6ஆம் மாசம் 2வது வாரத்துல நான் சூர்யாவுக்கு நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு சபையில பேசியிருக்கிறேன். உனக்கு ஒரு 5 நிமிஷம் இந்த கதையை எடுத்துக்கிறேன். நான் உனக்கு விளங்க நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிறேன். உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்ம பார்க்கிறோம். 2வது வாரம் சூர்யா நிச்சயதார்த்தத்துக்கு எங்க பாஸ்டர் கிட்ட பேசுறேன். சபையில ஊழியத்தை நடத்துகிற ஊழியக்காரர்கிட்ட பேசுறேன். நல்லா கவனி, நல்லா பேசுறேன். 7ஆம் மாசம் 2ஆம் தேதி நிச்சயதார்த்தம் டேட் கொடுத்துட்டாங்க. யார் கொடுத்தது? பேச யார் கொடுத்தது? ஊழியக்காரர் கொடுத்துட்டாங்க. நான் அந்த டேட்டை வாங்கிக்கிறேன். நேரா அன்னை டிஜிட்டல்ல போயிட்டு நோட்டீஸ் எல்லாம் போட்டு 7ஆம் மாசம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை நிச்சயதார்த்தம் சோல்ஸ் இடத்துல பிபி ரோட்ல சின்னையானி காலையில சபையில நிச்சயதார்த்தம் போட்டு என்ன பண்ண நோட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டான்? போட்டோம். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். உசுன்னா ஓடி விடாது. உசுன்னா என்னதான் சொன்னாலும் முடிக்கிட்டு போயிட்டு விடாது சபை விட்டு. உனக்கு சொல்றேன் பாரு. நோட்டீஸ் போட்டாச்சு. நோட்டீஸ் போட்டு அவங்களுக்கு காட்டியாச்சு. யாரு காட்டிட்டான்? ஊழியர்களுக்கு காட்டிட்ட நோட்டீஸ் போட்டு. நல்லா கவனிக்கணும். கரெக்டாக எல்லாம் கரெக்டாகுது, எல்லாம் சரியாகுது. ரைட், ஓகே. நாங்களும் ஆயத்தம் ஆயிட்டோம். துணிக்கிட்டு எல்லாம் போய் எடுத்துட்டு வந்து எல்லாம் போற வரோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா
2ஆம் தேதி நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி கடைசி வாரத்துல ஒரு போன் வருது. சாயந்தரம் 4 மணிக்கு, 4 மணி நைட்டு 10 மணிக்கு, 4 நாளுக்கு முன்னாடி 4-5 நாளுக்கு முன்னாடி ஒரு போன் வருது. ஊழியக்காரர் பேசுறாரு என்கிட்ட, அந்த சபையில செய்தி கொடுக்கிற ஐயா இறந்துட்டாரு, அவருக்கு பிறகு ஒரு செய்தி கொடுப்பாரு. அவர் பேசுறாரு என்கிட்ட, பிரதர் சோதரையா பிரதர் எப்படி நடத்துறது, நல்லா குடிச்சு எப்படி நடத்துறது நல்லா குடிக்கணும். சில பேர்லாம் போய் சொல்லி கூட நான் எல்லாம் அந்த ஊழியமே கிடையாது சில பேர் சொல்றாங்க. நான் தான் சொல்றாங்க பாரு, அவங்களுக்கு எல்லாம் அது நல்லா கவனிச்சுக்கணும். 10 மணிக்கு போன் வருது, சோத்திரம் பண்ண சோத்திரம் எப்படி நடத்துறது. நான் கேட்டேன், பல கல்யாணத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் சபையில, நம்ம முன்னாடி நடத்திருக்கிறோம். பல நிச்சயதார்த்தம், பல பிறந்த நாள், பல ஊழிய மீட்டிங் இதெல்லாம் நடத்திருக்கிறோம். என்ன இப்படி வந்து நிச்சயதார்த்தம் எப்படி நடத்துறீங்க கேட்கறீங்க. இல்ல தெரியாதான் நடத்தினா எத்தனை பேர் வருவாங்க நிச்சயதார்த்தத்துக்கு, இது அவங்களுக்கு கூட தெரியாது, சம்மதி வீட்டு கூட தெரியாது, இதெல்லாம் சொல்லிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் வருவாங்க. நான் சொன்னேன், மினிமம் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 200 பேர் வருவாங்க. எத்தனை பேர் வருவாங்க, ஏன்னா நான் 100 நோட்டீஸ் தான் போட்டுக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 பேர் வருவாங்க. அவர் சொன்ன உடனே அவர் சொன்னாரு, இல்ல பிரதர் கொஞ்ச நேரம் கதை கிடையாது, கதை தானே சொல்றேன், நடந்தது சொல்றேன். இல்ல பிரதர் அவ்வளவு பேர் வந்தா நடத்த முடியாது, கொஞ்சம் கம்மி பண்ணிங்க ஆளை அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், சரியா ஒரு 100 பேராவது, அது கூட முடியாது. அவர் சொன்னாரு, ஒரு 50 பேர் வந்தா போதும். எத்தனை பேர் வந்தா போதும் பேசி பாரு, எத்தனை பேர் வரலாம், 50 பேர். நல்லா புரியுது. நான் சொன்னேன், என் சொந்தக்காரருக்கு யாருக்கு நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன், போன்ல பேசுறேன், என் சொந்தக்காரருக்கு என்ன பண்ண மாட்டேன், யாருக்கு சொல்ல மாட்டேன். ஆனா பொண்ணு வீட்டு சைடுல வரவங்களை நான் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. அவங்க 50 பேர் வருவாங்களா, 70 பேர் வருவாங்களா, 100 பேர் வருவாங்களா எனக்கு தெரியாது. இல்ல அதெல்லாம் முடியாது. சரியா 50 பேர் வர மாதிரி பாத்துங்க. இது நடந்த உண்மை, இது கர்த்தர் பாக்குறாரு, தேவ சமூகத்துல நான் உண்மையை பேசுறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். 50 பேர் வரணும். சரி நான் சொன்னேன், என் சைடுல ஒரு 10 பேர், என் வீட்டார் மட்டும் முக்கியமானவங்க 10 பேர், பொண்ணு வீட்டு சைடுல சொல்லி ஒரு 20-30-40 பேர் சொல்லி மொத்தம் ஒரு 50 பேர் வந்துடும். சரி முடிவு வந்தோம். பாரு எப்படி நடக்குது பாரு, சரி முடிவு வந்தோம். உடனே அவர் சொல்றாரு, சாப்பாடுலாம் இங்க சாப்பிட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. அடுத்த செய்தி பாரு, சாப்பாடுலாம் இங்க சமையல் என்ன பண்ண முடியாது, சாப்பிடும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சபைக்கு வர விசுவாசி வீட்டாருடைய மகனுடைய ரிசப்ஷன் சபையில் நடக்குது. நல்லா நீ புரிஞ்சுக்கணும், என்ன நடக்குது, திருமண ரிசப்ஷன் சபையில் நடக்குது. அதே சபைக்கு நான் போன அந்த காலத்துல இருந்து சபையின் ஊழியத்தை பார்த்துக்கிட்டு, சபையின் வேலையை பார்த்துக்கினேன், ஊழியங்களை பார்த்துக்கினேன், ஊழியக்காரர்கள் கூட இருந்து அந்த ஊழியத்துக்கு கஷ்டப்பட்டவன் நானு. என் மகனுடைய நிச்சயதார்த்தத்துக்கு சட்டத்திட்டங்களை போட சில விஷயங்களை சொல்றாங்க, நல்லா புரிஞ்சுக்கலாம். சபைக்கு சும்மா சாதாரணமா ஒரு விசுவாசுடைய மகனுடைய கல்யாணம் ரிசப்ஷன் சபையில் நடக்குது, அங்க எல்லாம் விருந்து உபசரிப்பு நடக்குது, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா என் மகனுக்கு 50 பேர் தான் வரணும், ஆனா இங்க சாப்பிட முடியாது. சொன்னா உனக்கு எப்படி இருக்கும், உனக்கு எப்படி இருக்கும்? அப்ப நான் சொன்னேன், இல்லையா நீங்க வந்து, நான் சொன்னேன், நான் திரும்ப சொல்றேன், என் வீட்டுல இருந்து ஒருத்தர் கூட வர மாட்டாங்க, சொந்தக்காரர் வர மாட்டேன், நான் என் குடும்பம் மட்டும் வந்துடுறேன். என் சம்பந்தி வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுல சேர்றவங்களுக்கு வந்து கையில் என்ன பண்ண முடியாது, இப்படி சொல்றாங்க, கையில் என்ன பண்ண முடியாது, சாப்பாட்டை கொடுத்தர முடியாது, என்ன காவலமா நினைப்பாங்க அப்படின்னா. இல்ல முடிவா, இல்ல அதெல்லாம் சாப்பிட முடியாது, என் கையில குத்து வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், இவங்க பேசுறது நல்லா தெளிவா புரிஞ்சிச்சு. அப்ப நான் சொன்னேன், இப்படியே சொன்னேன், இனி என் மகனுடைய நிச்சயதார்த்தம் இந்த சபையில நடக்காது, நான் வேற எங்கேயும் நடத்துக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டு போனேன், கட் பண்ணிட்டேன். உடனே அவர் சொல்றாரு, அவசரப்பட்டு பேசாதீங்க பிரதர். நான் அவசரப்பட்டு பேசல, தெளிவா பேசுறேன். இனி அந்த சபையில என் மகனுடைய நிச்சயதார்த்தம் என்ன பண்ணாதாங்க, நடக்காது. நான் வெளியில இடம் பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன் சொல்லி போன கட் பண்ணிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு மேல, அதனாலதான் மறக்காம நன்றி உணர்வு உள்ளவர்களாக நமக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவளை வருஷத்துல ஒரு முறையாவது கூப்பிட்டு நம்ம சபையில என்ன பண்றோம், பேச வைக்கிறோம். உபவாச கூட்டத்துல ஞாயிற்றுக்கிழமை பேச வைக்க கூடாது, அதான் அவங்கள முடிவு பண்றாங்க. சக்தி வீட்டுக்கு போன் பண்ணேன் ராத்திரி 11 மணிக்கு,
போன் பண்ணி இந்த மாதிரி சூழ்நிலை பிரதர் என்ன பண்ணலான்னு அவர் சொன்னாரு. எத்தனை பேர் வருவாங்க? ஒரு 200 பேர் இல்ல 2000 பேர் கூட வச்சோம். என் சபையில வந்து என்ன பண்ணுங்க நிச்சயதார்த்தம் யாராவது நடத்தி. அல்லேலூயா அல்லேலூயா. இது நட்பு, ஆவிக்குரிய அன்பு. சொன்ன உடனே வேற வார்த்தை சொல்ல, நீங்க தாராளமா வாங்க வந்து நடத்திங்க, நான் கூட இருக்கிறேன், நான் நடத்தி வைக்கிறேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். மறுநாள் காலையில போயிட்டு அந்த நோட்டீஸ் எல்லாம் தூக்கி போட்டு அந்த அட்ரஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் பொண்ணு வீட்டுக்கு கொடுத்தோம். அல்லேலூயா. அதனை தொடர்ந்து அந்த சபைக்கு போகணுமா போக கூடாதா? பதில் சொல்லு. போக கூடாது. எப்படி போக முடியும்? போக முடியாது. நல்ல புரிஞ்சுங்க. அதுக்கு பிறகு நிச்சயதார்த்தம் அழகா சிறப்பா முடிஞ்சது. அதனை தொடர்ந்து கல்யாணமும் ஒரு சபையில நடந்தது. நல்லா அழகா போயிட்டு இருந்தோம், நல்லா வந்திருந்தோம், அப்படி போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்க போயிட்ட சபையில நமக்கு அதிகமா நம்மளை பாக்கெட்ல கிட்ட புடுங்க ஆரம்பிச்சாங்க. பாக்கெட்ல இருந்து புடுங்க ஆரம்பிச்சாங்க. ஊழிகாரி புரிஞ்சுக்க. ஊழிகாரி என்ன பண்ற, நம்ம பாக்கெட்ல கிட்ட என்ன பண்றாரு அவரு? ஐயா இதை வாங்கி கொடுப்பாரு, கொய்யா இதை வாங்கி கொடுப்பாரு, ஐயா இதை செய்வார் சபைக்கு, ஐயா இதை பண்ணுவார் சபைக்கு. நம்ம பாக்கெட்ல கிட்ட என்ன பண்ணிக்கிறாரு அவரு? புடிக்கிறாரு. நான் பார்த்தேன், ஐயோ எந்த கதை நமக்கு என்ன பண்ணா வேணாம். அப்புறம் திரும்ப என்ன பண்ணோம், நம்ம மாறம் வந்து இருப்பார்ல, மாற யாரு பேருக்கா எது பேர் தெரியும் அவரு? திரும்ப தெரியாதா? மாறம் திரும்ப தெரியாதா? மறந்துட்டு போற, காலை காலம் மறந்துட்டு போற. அவர்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி எங்க போக முடியல, நீங்க வாரம் வேலைக்கிழமை பண்றது, வேலைக்கிழமை அடுத்து ஒரு பிரேயர். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சிருஷ்டிப்பு எதில் நடந்தது? ஆவியில, வார்த்தையில. நல்லா கவனி. எதில் நடந்தது? ஆவியில, வார்த்தையில. அந்த வார்த்தை தான் உனக்கு பிதா ஒருவர் நினைச்சிருப்ப, இயேசுக்கு சொந்த நினைச்சிருப்ப, ஆவியானவர் யாரும் நினைச்சிருப்ப. இங்க பாருங்க நான் நடக்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். உயிர்த்தெழுந்த வல்லம் எப்படி வருது பாரு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் எதில் உண்டாக்கினாரு? வார்த்தை. வார்த்தை தான் இது ஆவி. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தை தான் யோவான் 1:1 சொல்லுதுபடி ஆதியிலே வார்த்தை இருந்தது. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை எங்க இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வார்த்தை தேவனாவே இருந்தது. கைதிரிக்க தம்பிப்படுது எழுதாது. அதுதான் தேவன். அந்த வார்த்தை தான் தேவன். அந்த ஆவி தான் தேவன். அப்ப நீ எப்படிப்பட்ட ஆளா இருக்கா? நீ எப்படிப்பட்ட ஆளா இருக்கா? இயேசு ஆவியை விட்டா. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிக்கணும். இப்ப 13-14 வருஷம் தான் சொல்லிட்டு போறாதே. அந்த வார்த்தை மாமிசமாயிடுச்சு. எந்த வார்த்தை? எந்த வார்த்தை? எந்த வார்த்தை? ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த வார்த்தை இப்ப என்ன ஆயிடுச்சு? வார்த்தை ஒரு உருவத்தில் வருது. இதுல வருது, உருவத்தில் வருது. ஆவி ஒரு உருவத்தில் வருது. இப்போ அந்த உருவம் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தை மாமிசமாயிடுச்சு. மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக. அல்லேலூயா. எதில் நிறைந்தவர் அவரே? அங்க விட்டு ஆவி எங்க வருது பாருங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த ஆவிதான் இயேசு விட்ட ஆவி. அந்த ஆவி பேர் இருக்குது. எப்படி இது உங்க? அது கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் யாருக்குள்ள இருக்குது? உனக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. அவர் விட்ட அந்த உயிர் வார்த்தையை விட்ட உடனே என்ன நடக்குது பாரு. தேவாலயத்தின் திரைச்சல் என்னாச்சு? ரெண்டாக கிழிஞ்சிச்சு. என்ன திரைச்சல்? அது என்ன திரைச்சல்? அழைக்கப்பட்டவர்கள் கூட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. இது அப்படிதான் இருக்குது. இது அப்படி தேவ சபையில அப்படிதான் மாறிட போகுது தானாவே. நல்லா புரிஞ்சுக்க. இது மகா பரிசுத்த ஸ்தலம். இது நாங்க நிக்கிற இடம், உடன்படிக்கை வைக்கப்பட்டிருக்கிற இடம். இது என்ன இடத்துக்கு பேர் என்னது? அதுக்குதான் பேர் என்ன வச்சா? அழகா ஒரு சிலையை கொண்டு வச்சு அதுக்கு என்ன பேர் வச்சானுங்க? பிரகாரம், கருவறை. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? மகா பரிசுத்த ஸ்தலம். அவன் என்ன பண்ணான்? நீ உடன்படிக்கை பெட்டி வச்சிருந்த, அவன் ஒரு ரூபத்தை கொண்டு வந்து அங்க வச்சு அதுக்கு என்ன பேர் வைக்கிறான்? அது என்ன
மூலஸ்தலம். அது பேர் என்னது? புரிஞ்சுக்கோ. அது என்ன பேர்? இது மூலஸ்தலம். இது மகா பரிசுத்த ஸ்தலம். இங்க ஆசாரியர் மட்டும் தான் நிக்கணும். இது பரிசுத்த ஸ்தலம். இதுக்கு பேர் என்னது? இதுக்கு கீழே பேர் என்னது? பரிசுத்த ஸ்தலம். இங்க மீட்கப்பட்டவங்க நிக்கிற இடம். அண்ணாண்ட பிரகாரம் மீட்கப்பட்டவங்க நிக்கிற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிக்கணும். நீ எங்க போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் இப்படிதான் இருக்கும். மூலஸ்தலம் அது என்ன இருக்கா? பரிசுத்த. யார் தான் நடமாட்டீங்க? அவர் தான் நடமாட்டீங்க. யார் தான் டிங் டிங் டிங்? யார் தான் நடமாடினா? அவர் தான் நடமாட்டீங்க. அவர் நடமாட்டதான் இங்க வரணும். நீ நல்லா வர முடியாது. அல்லேலூயா. நீ நான் நிக்கிற இடம் தெரியுமா? அங்க பிரகாரத்துல நிக்கணும். மகா பரிசுத்த ஸ்தலத்துல வர முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துல வர முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துல வர முடியாது. நீ நான் நிக்கிற இடம் பிரகாரத்துல தான் நிக்கணும். அங்க நின்னு நேரா நீ பார்க்க முடியாது. எப்படிதான் பார்க்கணும்? மூலஸ்தலத்தை எப்படிதான் பார்க்கணும்? நேரா நீ பார்க்க முடியாது. எப்படி பார்க்கணும்? இப்படி பார்க்கணும். நல்லா புரியும். அந்த முன்னாடி இருந்த அந்த திரைச்சிலை தான் யார் கீழ்ச்சாரு? யார் கீழ்ச்சாரு? எதனால கீழ்க்கப்படுது? அவர் உயிரோடு இருந்ததால. அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய ரகசியம் இருக்குது. நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கீழ்ச்சாரு. உடன்படிக்கை கொடுக்காது. புரியாது சொன்னா நியாயப்பிரமாணம் என்கின்ற திரைச்சிலை திரை போடப்பட்டிருந்து இதுல நீ நானும் உடன்படிக்கை பெற்றுக்கொள்ள வர முடியாது. உடன்படிக்கை கை கொள்ள முடியாது. இதை யார் கை கொள்ளணும்? இஸ்ரவேல் மாத்திரம், தேவஜனம் மாத்திரம் கை கொள்ளணும். புறஜாதிகள் கிடையாது. புறஜாதியும் இதில் பங்கு பெறதான் திரைச்சிலையை கர்த்தர் கீழ்த்தார். அல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்ததுனால அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. திரைச்சிலை இரண்டாக கிழிக்கப்பட்டது. பூமியும் அதிர்ந்தது. பூமி என்னாச்சு? அதிர்ந்தது. என்னது? கண்மலைகள் பிளந்தது. கல்லறைகளும் பிளந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் என்னது? நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்திலே அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்த பிறகு, இயேசு ஆவியை விட்ட பிறகு, எப்ப விட்ட பிறகு? இயேசு ஆவியை விட்ட பிறகு அந்த ஆவி கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த பரிசுத்தவான்களுக்குள்ள போயினாச்சு. ஆவிய உள்ள போச்சு. அல்லேலூயா. நல்லா புரியுது அந்த வார்த்தை? இந்த வார்த்தை நல்லா புரியுதா இல்லையா? நல்லா கவனி. இயேசு விட்ட ஆவி எங்க போச்சு? எங்க போச்சு? அடக்கம் பண்ணப்பட்டிருந்த பரிசுத்தவான்களுக்குள்ள போச்சு. ஆமாவா இல்லையா? அதான உண்மை. அது எப்ப விட்ட ஆவி, அவர் ஆவியை விட்ட உடனே கல்லறைகள் என்னாச்சு? பிளந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற யாரும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் யார் மரித்தார்களோ, பரிசுத்தமாக வாழ்ந்து யார் மரித்தார்களோ, கர்த்தருக்கு பயந்து யார் மரித்தார்களோ அவர்களுக்குள்ளதான் இயேசு விட்டாகி உள்ள போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீயும் நானும் கர்த்தருக்குள் வாழ்ந்தா, நீயும் நானும் பரிசுத்தமா வாழ்ந்தா, நீயும் நானும் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தா அந்த ஆவி யாருக்குள்ள இருக்கா? யாருக்குள்ள இருக்கா? அல்லேலூயா. அந்த ஆவி இறங்குறதுனால மரித்த பரிசுத்தவான்கள் தங்கள் சரீரம் கூட என்ன பண்ணாங்க? அவங்க எழுந்திருந்து பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப நாம உயிரோட எழுப்பி எங்க போவோம்? எங்க போவோம்? விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறியா? இயேசு ஆவியை விட்ட உடனே கல்லறையில் அடைக்கப்பட்டிருந்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தார்கள். ஆனால் அவருடைய மாமிசத்தையும் அவர் ரத்தத்தையும் புசிக்கலனா மரித்தால் என்ன பண்ணுவான்? பிழைப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு அந்த செய்தியை பார்த்து வார்த்தை பார்த்துட்டு முடிச்சிருவான். அது யோவான்ல திரும்ப நம்ம யோவான் 20:24-28 முடிங்க பாப்பா. நான் புரிச்சுக்கோ. முன்னாடி சொல்றேன், நல்லா புரிச்சுக்கோ. தோமா மாதிரி விசுவாசம் இல்லாமல் இருக்காது.
நான் திரும்ப சொல்றேன் சபையாரை பார்த்து, தயவு செய்து நல்ல கவனி, கொஞ்சம் பாரு, தயவு செய்து உங்களுடைய மொபைல் என்ன போடுறதுல ஸ்டேட்டஸ் போடுறல, மொபைல்ல ஸ்டேட்டஸ் போடுறல, சில பேர் நம்முடைய பிள்ளைகள் சத்திய வார்த்தைகளை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிரச்சனையை அதுல போடாத, உன் கஷ்டத்தை அதுல போடாத, நீ படுற வேதனை அதெல்லாம் போடாத. எதை போடு உன் ஸ்டேட்டஸ்ல? எதை போடு? கர்த்தருடைய வார்த்தையை போடு. ஆமென். தயவு செய்து இனிமேல் உன்னுடைய ஸ்டேட்டஸ் நான் பார்க்கும்போது அது என்ன இருக்குன்னா, என்னை மறந்துட்டாங்க, என்னை விட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, கூட வரல, இப்ப என்ன பண்ணக்கூடாது, நீ போடக்கூடாது. போட்டீங்கன்னா யாரு? தோமா. யார் நீ? தோமா. நல்லா புரிஞ்சுக்கோ. அப்படி வசனத்தை போட்டா நீ யாரு? வசனத்தை போட்ட நீ யாரு? நல்லா சொல்லு பாப்பா, விலகுற பாப்பா. வசனத்தை நீ போட்டினா நீ யாரு? இயேசுவை கண்டோம், அவரை தரிசித்த கைத்திரி கதவை அந்த ஆளி இயேசுவை கண்டோம், நான் அவரை தரிசித்தேன் என்று சொன்ன மரியாதை போறாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது படிங்க 24 29 வரைக்கும். இயேசு வந்திருந்த போது 12 பேர்ல ஒருத்தனாகிய எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடன் கூட இருக்கவில்லை. இல்ல, முதல்ல இல்ல. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அவரை பார்த்தன்னு சொன்னாங்கன்னா நம்பணுமா நம்பலையா? நம்ப கூடாதா? கர்த்தர் எனக்கு நன்மை செய்வாரு நம்பணுமா நம்ப கூடாதா? யார் உன்னை மறந்த உனக்கு என்ன? யார் உங்ககிட்ட பேசினா உனக்கு என்ன? பேசாம போன என்ன? அவங்க வந்து சோறு கொடுத்தா நீ தின்ன போற. நீ போய் கஷ்டப்பட்டதான் நீ சாப்பிட முடியும். ஆமா இல்லையா? நீ போய் கஷ்டப்பட்டதா, நீ போய் வேலை செஞ்சதா நீ சாப்பிட முடியும். யாரு வந்து நீ வேலைக்கு போறிய கஷ்டப்படின்னு உனக்கு சோறு ஊட்ட முடியாது. அப்படி ஊட்டக்கூடிய நல்லவன் உலகத்துல கிடையாது. புரிஞ்சுக்க. முதல்ல நீ கஷ்டப்பட்டு நீ வேலை செய்தா நீ சாப்பிட முடியும். நீ வந்து பார்க்கலையே, போகலையே, மாத்துட்டாங்களே, வரலையே, தரலையே அப்படி என்ன பண்ணக்கூடாது. தோமா மாதிரி மாறாத, நீ விசுவாசம் உள்ளவளா மாறு. அவன் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. படிங்க. கர்த்தரை கண்டோம் என்று சொன்னார்கள். அதற்கு அவன் என் கையால அவர் கையில் இருக்கிற என் கண்ணால அவர் பட்ட காயத்தை, அவர் விடாமல் குத்தின காயத்தை நான் பார்த்தா தான் என்ன பண்ணுவார். அப்பதான் விசுவாசம். அதுக்கு உதாரணம் முன்னே சொல்லிட்டேன் போன வாரத்திலேயே. கர்த்தர் செஞ்சாதான் வருவேன், அதை பண்ணாதான் வருவேன், இதை கொடுத்தாதான் வருவேன். வழி தானா திறக்கும் உனக்கு. அல்லேலூயா. உன் சூழ்நிலை யாருக்கு தெரியும்? உன் சூழ்நிலை யாருக்கு தெரியும்? உன்னை வெறுத்துட்டாங்களா யாருக்கு தெரியும்? நான் சொல்றதுக்கு டக்கு டக்குன்னு ஆவில விடணும். உன்னை வெறுத்துட்டாங்களா யாருக்கு தெரியும்? உன்னை மறந்துட்டாங்களா யாருக்கு தெரியும்? உன்னை கை விட்டாங்களா யாருக்கு தெரியும்? உன்னை விட 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 உலகம் எவ்வளவு விட 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 கர்த்தருடைய கிட்ட கிட்ட வர்றாரு. நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. உலகம் எவ்வளவு ஒதுக்கி ஒதுக்கி வைக்குதோ கர்த்தருடைய கிட்ட கிட்ட வந்து இருப்பாரு. நீ புரிஞ்சுக்க. முதல்ல போய் ஆவில புரிஞ்சுக்கோ. எவ்வளவு உன்னை தூக்கி தூக்கி போடுறாங்களோ அவங்க தூக்கி தூக்கி உன்னை போட்டாலும் கர்த்தருடைய கிட்ட கிட்ட வந்துக்கிட்டே இருப்பாரு. ஆமென். அல்லேலூயா. உன் ஸ்டேட்டஸ் சரியா இருக்கு. உன் போன்ல இருந்து நீ போடுற ஸ்டேட்டஸ் வசனம் மட்டும் தான் வரணும், வேற எதுவும் வரக்கூடாது. அல்லேலூயா. வேத வசனங்கள் இல்லாத எதையும் போடக்கூடாது. உலகத்துல இருக்கிற 1000 போடுமா, அதுல அதெல்லாம் உனக்கு இருந்ததுக்கு ஏற்ற மாதிரியே அப்படியே இருக்குது அப்படின்னு பண்ணக்கூடாது. நீ போடக்கூடாது. டச் பண்ணிச்சான் அந்த வார்த்தை நினைச்சால டச் பண்ணிச்சான். உன்னை டச் பண்ணாது, உன்னை கெடுத்துரும், விசுவாசத்தை கெடுத்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலிருந்து வராத யாவுமே பாவம். அப்படி பாவம் செய்யக்கூடாது. ஆமென். எதை போடு? உன் போன்ல எதை போடு? உன் ஸ்டேட்டஸ் விளக்க பண்ண. இதான் கர்த்தருடைய வார்த்தை. விளக்க பண்ண. கர்த்தருக்கு சாட்சி இல்லை. தொட்டு பார்த்தா கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றால் மறுபடியும் என் பின்பு இருந்தார்கள். தோமாவும் கூடவே இருந்தான். கதவு பூட்டப்பட்டிருந்தது. அப்போது இயேசு வந்து நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன்
அவர்கள் நிற்கிற இடத்துல இயேசு வந்து நிற்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ளே கர்த்தர் சமாதானத்தை கொண்டு வருவார். ஆமென் சொல்லுவோம். வீட்டுக்குள்ளே கர்த்தர் எதை கொண்டு வருவார்? சமாதானத்தை கொண்டு வருவார். உன் வீட்டுக்குள்ளே கர்த்தர் ரட்சிப்பை கொண்டு வருவார். வீட்டுக்குள்ளே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். வீட்டுக்குள்ளே கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கைத்திரி கர்த்தர் மையப்படுது. உன் வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். வீட்டுக்குள்ளே உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். வீட்டுக்குள்ளே இருந்து பொல்லாத ஆவி, பிசாசின் ஆவி வெளியே போ. ஆமாடா, சாகபா, யுகபா. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க விசுவாசிக்கிறார்களோ, எங்க விசுவாசிகள் கூடி இருக்கிறார்களோ அங்கே இயேசு வந்து நிற்பாரு. ஆமென். அப்போ வீடு விசுவாசத்தின் வீடா மாறணும். வீடு எப்படி மாறணும்? கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ வீடு எப்படி மாறணும்? விசுவாசத்தில் நிறைந்திருக்கணும். அல்லேலூயா. உனக்கு என்ன வெளி வேலை போறது நேரம் கிடையாது. கொண்டறிவு 10ஆம் அதிகாரத்துல அவன் கர்த்தருடைய சமூகத்திலே, அவன் 9ஆம் மணி வேளையிலே அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் போது தேவதூதன் இறங்கினான் வீட்டுக்குள்ள. ஆமென். அல்லேலூயா. அது வருது இது வருது சொல்லாத. யார் வருவாரு? இனிமேல் வீட்டுக்குள்ள என்ன பண்ணாத? நெகட்டிவான வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது. அவிசுவாசமான வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது. நீ யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? கர்த்தருடைய மகிமையை பார்ப்பேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பேன். கர்த்தருடைய வல்லமையை பார்ப்பேன். தேவ தூதர்களை பார்ப்பேன். எதுவா சொல்றது? அல்லேலூயா. அத பார்த்தா இத பார்த்தா நெகட்டிவான வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். முடியாது, வராது, நடக்காது, கிடைக்காது, போகாது அப்படின்னா சொல்லவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. நடக்கும், நிறைவேறும், வரும், தருவா, பெற்றுக்கொள்வே, சுகமாயிருப்பே, நிம்மதியா வாழ்வே. கர்த்தர் ஆசீர்வதிப்பா, கர்த்தர் வேலை தருவா, கர்த்தர் சுகத்தை தருவா, கர்த்தர் நடத்துவா, அற்புதமா இருப்பார். இப்படி சொல்லு. அல்லேலூயா. பேசிக்கிட்டு இருக்கும்போதே யார் வந்தாரு? இயேசு வந்து நின்று உங்களுக்கு முதல்ல சமாதானம். அடுத்து அவனை விசுவாசிக்காதவனை பார்த்து சொல்றாரு, ஓ விரலை நீட்டி என் கைய பாரு, போடு. அவிசுவாசியா இராமல் இதான் உனக்கு நீ சொல்றது கர்த்தர் உனக்கு சொல்ற வார்த்தை தான். இப்ப விசுவாசம் இல்லாத வார்த்தை வாய் என்ன பண்றது? வரக்கூடாது. யார் வந்து நடுவில் நிற்பாரு? வீட்டுக்குள் நடுவில் யார் வருவாரு? யார் வருவாரு? அவர் தான் வருவாரு. நீ சொல்லணும், கர்த்தருடைய மகிமையை பார்த்தேன். யாரை பார்த்த? தேவ தூதன் இறங்கி வருகிறத பார்த்தேன். ஆவியானவர் உலாவுகிறத பார்த்தேன். அதை தான் நீ சொல்லுமே தவிர வேற யாருக்கு என்ன பண்ணக்கூடாது? சரியா உன் போன்ல வசனம் மாத்தம் தான் வரணும். நான் எல்லாருடைய போனை வச்சிருக்கிறேன், எல்லாருடைய ஸ்டேட்டஸ் நான் பார்ப்பேன். சரியா நிக்கணும், எல்லாம் வரணும். எந்த வார்த்தையால வரக்கூடாது. நான் பார்த்துட்டாங்க எல்லாத்தையும். அல்லேலூயா. அப்படி சரியா நீ உன்னால மாற முடியலன்னா நான் சரியா உன்னை வளர்க்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்பா சரியா வளர்த்தா புள்ள சரியா வளரும். புள்ள தப்பு செஞ்சா யார் மேல பழி போடுவாங்க? அவன் அப்பா அப்படித்தான், அவன் ஊதாரி. அது வந்து பிள்ளைய என்ன பண்ண சொல்லுவாங்க? அம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்க. யார்தான் சொல்லுவாங்க? நீ சரியா வளரணும்னா, ஆவியில வளரணும்னா, வார்த்தையில வளரணும்னா, கர்த்தருடைய அபிஷேகத்துல இல்லைன்னா யார் மேல பழி வந்துடும்? அப்பா ஊழியக்காரன் சரியாவே வளர்க்கல பாருங்க, என் மேல பழி வந்துடும். அவன் எல்லாரும் ஸ்டேட்டஸ் போடுங்க. யார் மகிமைப்படுத்திய? யார் மகிமைப்படுத்திய? மகிமை அவரை மகிமை. என்னை மகிமைப்படுத்துகிறவனை, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. நீ அதெல்லாம் கூட குப்பையில பண்ணது போடாத, அது குப்பை. அல்லேலூயா. டக்கு பிடிப்பா. அப்ப அவர் சொல்றாரு, அப்பதான் நம்புறான். பாக்குறான், விழாவை பாக்குறான், கைய பாக்குறான், இங்க இங்க காய விழாவை ஈட்டி குத்துன பாக்குறான். அவரோட சொல்றாரு, எப்படி விசுவாசம் வந்துச்சு அவருக்கு? பார்த்த உடனே, ஆண்டவரே, என் தேவனே, அவர் சொல்லிட்டாரு, நம்பிட்டாரு. இப்போ அவர் சொல்றாரு, அதற்கு அவர் சொல்றாரு ரொம்ப சந்தோஷமா, இப்பயாவது அப்படிலாம் சொல்ல. என்ன சொல்றாரு பேரு? தோமாவே. தோமாவே என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்பாதவனே. தோமா வந்தார்,
பண்ணிட்டாரு தோமா? என்ன பண்ணிட்டாரு தோமா? தோமா வந்தாரு இங்கதான் செத்தாரு, அவருக்கு தான் வைக்கணும் சொல்லறான். என்ன பண்ணிட்டாரு தோமா? நம்பாதவன், விசுவாசிக்காதவன், மறுதளித்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய். அல்லேலூயா. இப்ப தோமாக்கு எப்படி விசுவாசம் வந்துச்சு? அவரை பார்த்ததுனால. ரைட்டா? புரியுதா உனக்கு? தோமாக்கு விசுவாசம் எப்படி வந்தது? அவரை பார்த்ததுனால. அவரை பார்த்ததுனால இல்ல, எதை பார்த்தாம? காயத்தை பார்த்துட்டான். அல்லேலூயா. காயம் இல்லாம இருந்தாருன்னா நம்பிருக்க மாட்டான். எதை பார்த்துட்டாம? காயத்தை பார்த்துட்டான். சொல்ற அவர் காயத்தை நான் பார்த்தாலுடைய விழாவிலே கையை விட்டாலுடைய நம்ப மாட்டேன். எதை பார்த்துட்டாம? நம்ப மாட்டான். காயத்தை பார்த்துட்டான். இயேசு பார்த்துல காயத்தை பார்த்துட்டான். நல்லா புரிஞ்சுக்க, நல்லா புரிஞ்சுக்க. அவர் சொல்றாரு, நீ என்னை கண்டதுனாலே விசுவாசிக்கிறப்பா. இருப்பா கண்டதுனால விசுவாசிக்கிறப்பா. ஏதோ உனக்கு செஞ்சிட்டேன், ஏதோ உனக்கு ஏதோ ஒன்று கேட்ட, அது கிடைச்சிச்சு. ஏதோ ஒண்ணு உனக்கு நான் நிம்மதி கேட்ட, சமாதானம் கேட்ட, ஏதோ வருமானத்தை கேட்ட, ஏதோ வேலையை கேட்ட, ஏதோ கேட்ட, உனக்கு கிடைச்சிச்சு. அதனால நீ என்ன பண்ற? நம்புற. ஆனா கேட்டு என்னை தேடியும் என்னை நம்பியும் என்னை நோக்கி பார்த்தோம். என்ன பல பேருக்கு நன்மை கிடைக்கலையே, அவங்க இருக்கிறாரு. அவரை கத்த சொல்றாரு, நீ கிடைச்சதுனால நம்புற. என்னை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் கையை தட்டி கட்டமை. ஏதோ ஒண்ணு கிடைச்சதுனால நம்புறப்பா. ஆனா இன்னும் நிறைய கிடைக்காம, விடுதலை இல்லாம, சுகம் இல்லாம, அற்புதம் கிடைக்காம, வருமானம் இல்லாம, சுகம் இல்லாம, குழந்தை பாக்கியம் இல்லாம, நல்ல வேலை இல்லாம, ஆசீர்வாதம் இல்லாம என்னே நம்பி இருக்கிறாங்க. ஆனா என்ன விசுவாசிக்கிறாங்க. அவர்கள் யார்? அவங்க கையத்தடி. நீதாது, நீ கைத்தடி. நீதாது. காணாமல் விசுவாசிக்கிறியே, ஒன்றும் இல்லாமல் நம்புறியே, அற்புதம் நடக்காமல் ஆராதிக்கிறியே, நீதான் பாக்கியவான். அப்ப நீ யாரு? பாக்கியவான். உயிர்த்தெழுந்த வல்லமை உன் நடுவில் கிரியை. நீ விசுவாசிக்கிற இடத்துல கத்த நிப்பாரு. வந்து நீ விசுவாசிக்கிற நேரத்துல கத்த என்ன பண்ணுவாரு? வந்து நிப்பாரு. எங்க வந்து நிப்பாரு? உன் வீட்டுக்குள்ள. உன் வீடு எப்படி இருக்குன்னா, உன் வீடு எப்படி இருக்குன்னா விசுவாசத்தில் நிறைஞ்சிருக்கணும் வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மீதியை நாம பிறகு பார்ப்போம்.